إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே இன்றைய நாள் ரமலானுடைய ஒற்றைப்படையான நாட்களில் ஒன்று. அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே நேற்றோடு முந்தான பயானில் சொல்லும் பொழுது சொன்னேன், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை அவர்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அதனுடைய நிறைவைத்தான் பெரிதாக கொண்டாட வேண்டும், கொண்டாடுவார்கள். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்களுடைய மக்பூலியத் அல்லாஹ்விடத்திலே ஹவாத்தீம் நிறைவை கொண்டுதான் இருக்கிறது. அதனால முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு அணுகுமுறை நம்மள்ட்ட இருக்கும். ரமலானுடைய இந்த கடைசி நாட்கள் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் செய்துட்டு 27ஓடு அப்படியே ஓஞ்சிடக்கூடாது. இனிமேல் உள்ள நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரமலான் பாக்கி இருக்குது, ரமலானும் பாக்கி இருக்கிறது, இந்த ஒற்றைப்படையாக இரவாகவும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல தமாம் வைக்கும் பொழுது 23 இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில இடத்துல 23 ஹத்தமுல் குர்ஆன் செய்வாங்க, சில இடத்துல 25, சில இடத்துல 27, சில இடத்துல 29. ஏனென்றால் எல்லாவற்றிலேயும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு துஆவை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதனால ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி உண்டான இந்த நேரங்களை மிகுந்த பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமலானை எல்லா நிலையிலும் நமக்கு பாக்கியமானதாக, நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க நம்முடைய ஹதரத் அவர்கள், ஹாஃபிஸா அவர்கள், அதாவது வேகமா ஓதினாலும் ஹதரத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் இவ்வளவு வேகமா ஓதினா வாய் தடுமாறும். அது ஆப்சாங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் வேகமா ஓதும் பொழுது வாய் தடுமாறும். ஆனா ஹதரத்தை பொறுத்தவரையில நிறைய குர்ஆன் ஓதுனாள். ஹதரத்தை பொறுத்தவரையில சாதாரணமா உட்காந்துக்கிட்டே ஆடிக்கிட்டே உட்காந்து என்ன செய்வாங்க, நிறைய குர்ஆன் ஓதுற ஒரு பழக்கம் ஹதரத்தை இருக்குது. நமக்கு அவளை பத்தி தெரியும், அவளுடைய குடும்பமும் தெரியும் என்ற காரணத்தினால் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பொழுதுமே குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் நடைமுறை இருக்கிற காரணத்தினால்தான் கொஞ்சம் வேகமா ஓதினாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் எழுத்துக்கள் தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு மிக ஓதினார்கள் என்பதை உளப்பூர்வமாக உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி அருள்வானா, அவர்களுக்கு இன்னும் மனசக்தி அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள்வானா. அவர்களுக்கு நாம் உளப்பூர்வமான முறையிலே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பித்தாரை. கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய கருணையினால இந்த வருஷம்தான் பயான்ல ஒரு நாள் கூட லீவு போடாம ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பெரும்பாலும் ரமலான்ல இடையில எப்பமாவது லீவு போடுவோம். இந்த தடவை லீவே இல்லாம கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, மோமின்களான நாம் எந்த காரியத்திற்கான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு பாக்கியம். கவனமா கேளுங்க. அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால், அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகும். எப்படி அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு பெரிய பாக்கியமோ, அதேபோல் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகுவது என்பது அதை விட ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இவர் பெரிய பெரிய மலை போல் அமல்களை செய்கிறார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது கபூல் ஆகலன்னு சொன்னா அதை கொண்டு என்ன வேலை? எப்படி இவர் அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்ய வேண்டும் என்றும் நாம் அதை ஆசைப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா முஃமின்களை பொறுத்தவரையில கபூலியத்துல ஒரு தனி கவனம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட நம்முடைய நடவடிக்கைகளானாலும் சரி, ரகசியமான நடவடிக்கைகளானாலும் சரி, பகிரங்கமான நடவடிக்கைகளானாலும் சரி, பொது காரியங்களானாலும் சரி,
இபாதத்து, மற்ற காரியங்கள், வாழ்வியனுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தெருல ஓதிட்டு போறார், மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயசுக்கு ஏதோ ஓதிட்டு போறாரு போல தெரியுது அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஓதணும்னு வைங்க, அது இஹ்லாஸ் இல்லாம செய்யற சின்ன அமல்களா இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்யணுமே ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அதுதான் வெற்றி. பெரிய பெரிய அமல்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டால் நஷ்டம். சின்ன அமல்களாக இருந்தாலும் செய்யணும். அலியுபன் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொல்வார்கள், லா தஹ்தம்மு லிகில்லத்தில் அமல், அமல் சின்னதா இருக்குங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க, மாறாக அது அல்லாஹ்விடத்திலே கபூலாகணும்னு கவலைப்படுங்கன்னு சொன்னாங்க. அலம் தஸ்மாஉ கௌலல்லாஹ், அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லை நீங்கள் பார்க்கவில்லையா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கிற இடத்திலிருந்துதான் அல்லாஹ் கபூல் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய சொல்லை நீங்கள் கவனிக்கவில்லையா? இங்க என்ன பாருங்களேன், அது நடக்குது என்ன பாரு, பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கங்க அருமையானவர்களே. அதனால நம்ம கவலைப்படும். இது மாதிரி ரமலானை இத்தனை நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தான். கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு, சின்ன பிள்ளைகள் நோன்பு வச்சாங்க, ஆர்வத்தோட நோன்பு வச்சாங்க. தராவியில கூட்டம் குறையவே இல்லை, அசர் தொழிக்கும் போதாவது கொஞ்சம் இடையில குறையவே இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில அப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் எல்லா காரியங்களையும் கலந்தோம், சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்யணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில நீங்களும் துஆ செய்யணும் செய்யலாமா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, சாதாரணமானது அல்ல. கபூலாகிவிட்டால் வாழ்வினுடைய மொத்தமும் பிரகாசம் தான். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும். ஒரு குர்பானி கபூலானது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து ஒரு குர்பானி கபூலானது. அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி அறுத்து பலியிட தயாரானார்கள். அல்லாஹு தஆலா சூனலோகத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான், அதை அறுத்தார்கள், ஒரு குர்பானி தான். ஆனால் வருடந்தோறும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவுகூரப்படுகிறார்களா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நினைவுகூரப்படுகிறார்களா இல்லையா? அறுத்து பலியிடப்பட்ட மினா நினைவுகூரப்படுகிறதா இல்லையா? அதை அறுப்பதற்கு தடையாக இருந்த ஷைத்தானின் மீது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் கல்லெறிகிறார்களா இல்லையா? எனவே அல்லாஹ்விடத்திலே கபூலியத் என்பது கிடைத்து விட்டால் மொத்த வாழ்வும் பிரகாசம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் அது பிரகாசம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும். நாம் ஒரு அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தான அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள், 7 தலைமுறைக்கு அதனுடைய பாக்கியம் தொடருமா? எவ்வளவு காலங்க? 7 தலைமுறை நாம் அமல் செய்வது என்பதை விட அது அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை பெற்றுவிட்டது என்று சொன்னால் 7 தலைமுறைகள் அதனுடைய பாக்கியங்களை, அதனுடைய உயர்வுகளை அனுபவிப்பார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதனால அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை குறித்து கேட்க வேண்டும். நுஅமான் இப்னு பஷீர் சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, எனது தந்தை தனது மகன்களில் எனக்கு மட்டும் ஒரு அடிமைய கொடுத்தாங்க. என்னுடைய தந்தை தன்னுடைய மகன்கள்ல, நானும் உங்களுடைய மகன் தான், இன்னொரு மற்றவங்களும் இருக்கிறாங்க, மக்களிலே எனக்கு மாத்திரம் ஒரு அடிமையை, இந்த காலத்துல ஒரு கார் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. அது மாதிரி வாங்கி கொடுத்த உடனே என்னுடைய தாயாட்டவன் சொல்றாங்க, நான் மூத்தவன் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன், அடிமை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க செய்யறது சரி, அது நம்ம பிள்ளைங்க தானே, அதனால ஒண்ணும் இல்லை, ஆனால் இது விஷயத்தில் அல்லாஹும் ரசூலும் கபூல் செய்வார்களான்னு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் அந்த செய்தியை சொல்ல போறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக்கிட்டால் நானும் பொருந்திக்குவேன், இல்லைன்னு நான் பொருந்திக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க. சரி இல்லை, எல்லாரும் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா பஷீர் அனக்க வலதும் சிவாஹாதா, இது அல்லாத வேற பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆம நாயகமே, அக்குல்லஹும் வஹபத்தலஹு மிஸ்லஹாதா, அது மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இது மாதிரி நீ ஒரு அன்பளிப்பு செய்கிறாயான்னு கேட்டாங்க. இல்லை நாயகமேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவங்க அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன், உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன். அதனால அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை கபூல் செய்தால்தான் மரியாதை, கபூல் செய்தால்.
நாம ரகசியமா எத்தனையோ காரியங்களை செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படணும். பகிரங்கமா செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படணும். தத்துவங்கள் அல்ல, பெரிய பெரிய விஷயங்களை சொல்வதல்ல, அல்லாஹ் கபூல் செய்யணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்க வேண்டும். இருந்தால்தான் அதற்கு வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, நல்ல அமல்கள் தானே செய்யறோம் அப்படிங்கிறது அல்ல, நல்ல அமல் தானே செய்யறோம், அல்லாஹ் கபூல் செய்யணும். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே, நரகத்திலே முதலாக நரகத்தினுடைய முதல் எரிகொல்லிகள் யார் தெரியுமா? 3 பெரும் நல்ல அமல்களை செய்த 3 பேர் தான் முதல்ல நரகத்துல போடப்படுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தரவே. கவனமா நம்ம மனசுல பதிய வேண்டிய விஷயம். நரகத்திற்கு முதலாக போடப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னா, நல்ல அமல்களை, அதை விட உயர்ந்த அமல்களே இல்லை, அப்படி நல்ல அமல்களை செய்தவர்களைத்தான் முதலாக நரகத்திலே எரிகொல்லிகளில் போடப்படும். என்ன காரணம்? யார் அவர்கள் என்று சொன்னால், ஒரு ஆளு ஒரு பெரிய ஆளு, வேத ஞானத்தை பெற்றவர், இன்னொரு ஆள் பெரிய பொருளாதார வசதி, நிறைய தான தர்மங்களை செய்தவர், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீசுகள் தான். இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்தவர். அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான், கூப்பிட்டு எனக்கா நீங்க என்ன செய்தீங்க? நான் உங்களை படைச்சேன், எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன், என்ன வணங்கி வாழணும்னு சொன்னேன், என்ன இபாதத் செய்யணும்னு சொன்னேன், எனக்கா என்ன செய்தீங்க? ரப்பே, உனக்காக உன் வேதத்தை நான் மக்களிடத்தில் சொன்னேன், தீனை நான் சொன்னேன், மக்களிடத்தில் ஓதினேன், மார்க்கத்தை நான் சொன்னேன், சொன்னீர்கள் எனக்காகவா? அங்கதான் எனக்காக சொன்னீங்க. நீங்க உலகத்துல ஒரு பெரிய ஆளும் என்று புகழப்படுவதற்காக, ஒரு பெரிய காரி என்று சொல்லப்படுவதற்காக அல்லவா நீங்கள் சொன்னீர்கள், செய்தீர்கள். பக்கத்துக்கு சொல்லப்பட்டு விட்டது, அது உலகத்துல சொல்லப்பட்டுருச்சு. அதனால எனக்கா நீங்க ஒண்ணு செய்யல, போங்க நரகத்துக்கு நல்லா சொல்லுவாங்க. அவர்களை முகங்குப்பரை இழுத்து நரகத்தில் கொண்டு போடப்படுங்க. அது மாதிரி ஒரு பெரிய தனவந்தர், ஏராளமான காரியங்களை, பெரிய பட்டியல், அல்லாஹ் கேட்பான், எனக்கா என்ன செய்தீங்க? ரப்பே, உனக்காக தான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், எல்லாத்தையும் செய்தீங்க. ஆனால் பெரிய கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக செய்தாய். உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? மக்கள் கொடை வள்ளல்னு சொல்றாங்களா, ஆலிம்கள் சொல்றாங்களா, பாராட்டுறாங்களாங்கிறது அல்ல, உள்ளத்தில் என்ன இருந்தது அதுதான் முக்கியம். மற்றவங்க சொல்றாங்களா இல்லையாங்கிறது நல்ல விஷயம். சொல்லக்கூடிய நுட்பம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம மனசுல என்ன இருக்குதுங்கிறது முக்கியமே தவிர, ஒரு ஆள் நம்மளை புகழ்றாரு, நீங்க புகழ்வீங்களா, நாளைக்கு நான் அங்கங்க போயிடக்கூடாதுங்க, நீங்க போடாதீங்க, அப்படி சொல்ல வேண்டியது இல்லை. அவர் பாராட்டினா அவருக்கு ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் இஹ்லாஸா சொன்னா அவருக்கு கூலி உண்டு, அவ்வளவுதான். அவர் அல்லாஹ்வுக்காக சொன்னா, அவர் இஹ்லாஸா சொன்னா, உலகபூர்வமா சொன்னா அதற்கு கூலி உண்டு. இல்லைன்னு அது குற்றம் அவருக்கு. நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ்வுக்காக செய்தோம் என்று சொன்னால் பிழைத்துக் கொள்ளும். இது மாதிரிதான் ஒரு ஆள் தன் உயிரை கொடுத்தவர், எனக்கா என்ன செய்தீங்க ரப்பு கேட்பார். அப்படி உயிரை கொடுத்தீங்க, உண்மைதான். நீங்க இன்னைக்கு ஜரி பெரிய வீரர், வீரர் இவர் என்று பாராட்டப்படுவதற்காக செய்தீர்கள், அப்படி சொல்லப்பட்டு விட்டது. நல்லா, ஆனா எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணுங்கிறது பாரு. இன்னைக்கு உள்ள உலகத்துல முகஸ்துதியின் உலகம், முகஸ்துதியின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். செய்த அமல்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு கவலையும் கவனமும் நோக்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு டாம்பீகமான காரியங்கள், வெளிரங்கமான பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது அல்லாது, அதுல இருக்க வேண்டிய அளவிற்கு இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால்தான், அதுல இருக்க வேண்டிய அளவுக்கு ரூஹ் இல்லாத காரணத்தினால்தான் அதனுடைய விளைவுகள் பெரிதாக இல்லை. பழைய காலத்திலாம் ஒரு வார்த்தை பெருமக்கள் சொன்னா போதும், ஒரு பார்வை பார்த்தா போதும். நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்ம காலத்திலே பார்த்திருக்கிறோமா இல்லையா? அவங்க எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே பயந்துருவோம். நீ பார்வை பார்த்தா என்ன, என்னத்தை பார்த்தாலும் சரி, நாங்க பந்து விளையாடுறோம் உங்களுக்கு தெரியல, அப்படி போனா என்னன்னு கேட்கலாம். அப்படி கேட்கறாங்களா இல்லையா? அது பெருசு நினைக்கணும், பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்குண்டான ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதையும் கூட மறந்து அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் நம்மள்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு குறைவு, அதனுடைய விளைவாக அடுத்த சந்ததி அப்படித்தானே வரும். அதனுடைய விளைவு உண்மையானவர்களை கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம், வேதனைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால நம்முடைய அமல்கள்ல இஹ்லாஸ் இருக்கணும். எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, சிறிதோ பெரிதோ, என் ரப்பு கபூல் செய்யணும்னு ஆசைப்படும், என் ரப்பு கபூல் செய்யணும்னு ஆசைப்படும். அருமையானவர்களே, அதற்குண்டான நிபந்தனைகள் என்ன? அல்லாஹ் கபூல் செய்யணும்னா அதற்கு என்ன செய்யணும்? முதலாவது ஹதீஸ்ல வருது, இன்னமா யுபாசுன்னா ஸலானியாத்திஹிம், கியாமத்தில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவது அவருடைய நீயத்தை பொறுத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கியாமத்தில் எழுப்பப்படுவது, கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் எதை அடிப்படையா வைத்துதான்? விடிய தொழுதிகளா அப்படின்னு எண்ணம் கூட கொஞ்சம் வச்சுக்காங்க. அதெல்லாம் இல்லை, அளவை பொறுத்தல்ல, இந்த குவாலிட்டியை பொறுத்து தான். குவான்டிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி தான் முக்கியம். குவாலிட்டி என்ன, அதுதான் எல்லா இடத்துல முக்கியம். கியாமத்தில் எழுப்பப்படுவதெல்லாம், கூலி கொடுக்கப்படுவதெல்லாம், மதிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய நீயத்தை பொறுத்துத்தான். நம்ம எவ்வளவு கவலைப்படணும் அப்படின்னு. அதனால அல்லாஹு தஆலா நம்மளை கபூல் செய்யணுமே ஆசை. அதனாலதான் காபாவை கட்டி முடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுகள்ல கட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கட்டப்பட்டது காபா, துன்யாவில் மற்ற வழியாது மாதிரி இல்ல, கியாமத் வரை உலகத்தினுடைய கிப்லா அது. கட்டப்பட்டது காபா, கெட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள், கட்ட சொன்னது அல்லாஹ். ஆனால் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா கேட்டாங்களா இல்லையா? ரப்பனா தக்கப்பல் மின்னா. ஏன்னா அற்புதம் மதிப்பு அதுக்கு. அல்லாஹ் நீ கபூல் செய்ய ரப்பேன், அல்லாஹ்வே நீ கபூல் செய்யணுமேன்னு கேட்டான். அல்லாஹ் கபூல் செய்தாதான் இதற்குண்டான ஒரு மதிப்பு. ஏற்க வேண்டுமே பயம் இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. அப்படின்னு பெருமை இருக்கக்கூடாது, பயம் இருக்கணும். வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன். அல்லாஹ்வுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் அவருடைய கல்புகள் பயந்து கொண்டிருக்குது. நல்லா கல்புல ஒரு நடுக்கம் இருக்குது. அப்படி ஏற்கனவே ரப்பு கபூல் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தினுடைய அந்த ஒரு பயத்தோடும் நிலை இருக்குமானால் அது அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். கபூலாகணுமானா முதல்ல நீயத்து சுத்தமானதா இருக்கணும், ஏற்கப்பட வேண்டுமேங்கிற பயம் இருக்கணும். அது மாதிரி கபூலியத்துக்காக துஆ செய்யணும். அது மாதிரி ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால இஸ்திக்ஃபார் செய்யும். அதுல எதுவும் குறை இருந்தா மன்னிச்சிடுறது. நான் விளங்காமல குறை இருக்கலாம் ரப்பே, நீ மன்னிச்சிடுறது. அல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க. புனிதமான அரஃபா முடித்து விட்டு முஸ்தலிஃபாவிற்கு முக்கியமான அமல் அரஃபாவுடைய அமல் தான். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜின்னு சொன்னாலே அரஃபா தான். அதை முடித்து விட்டு வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இங்கே வந்தால் சும்மா அஃபீது மின் ஹைஸ் அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பரலான கடமை முடிஞ்சிருச்சே என்றால் முடிந்ததற்கு பின்னால் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றமா இல்லை? என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? ஏன்னா நம்முடைய அமல்கள்ல குறை இருக்கலாம். நம்முடைய அமல்களை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது, பயம் வரணும். அமல் நம்ம சாதாரண அமல் தான் செய்திருக்கிறோம், நம்ம என்ன செய்ய, நம்ம ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற உளப்பூர்வமா எண்ணம் இருக்கணும். வாயில அல்ல வார்த்தைகள், வாயில வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல, நமக்கு உள்ளத்திலேயே அப்படி எண்ணம் இருக்கணும். அப்படி ஒரு நிலை இருக்குமானால் அல்லாஹ்விடத்தில் இது கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொல்வார். சரி, கபூல் ஆயிருச்சுன்னு அடையாளம் என்ன? இதெல்லாம் இருந்தா அல்லாஹ் கபூல் செய்வான். கபூல் ஆச்சா இல்லையே எப்படி தெரிகிறது? அது எப்படி தெரிகிறது என்றால், அந்த கடமையை செய்ததற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் குறையும் எழுதுறான். ஹஜ்ஜுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை, ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை. ஹஜ்ஜு போயிட்டு வந்து மனுஷன் நல்லா இருக்கிறாரு, போயிட்டு வந்து அப்படிதான் இருக்கிறான் பார்ட்டி, அப்படி சொன்னா அது வேற விஷயம். போயிட்டு வந்த பிறகு முன்னால் ஒரு மாதிரியா இருந்தாரு, ஆனா இப்ப ரொம்ப பேணுதல் ஆயிட்டாரு, மனுஷன் ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்றங்கள் வருதா இல்லையா? வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு நீங்கி ரப்பின் பால் மீளக்கூடிய அந்த நிலையிலே ஒரு மாற்றம் வருமானால் அவர் செய்த முக்கியமான அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம்னு சொல்றாங்க. ரமலான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணுமானா ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. ரமலானுக்கு பின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு நீங்கணும், நல்ல அமல்கள்ல கவனம் வரணும். நம்முடைய காரியங்களிலே அப்படி ஒரு மாற்றம் நமக்கு தெரியுமானால் தான் அது அல்லாஹ்விடத்திலே அருமையானவர்களே கபூலியத் என்பதற்குண்டான விளக்கம் என்று பெருமக்கள் சொல்வார். தொடர்ந்து நல்ல அமல்களுக்குண்டான ஒரு வாய்ப்பும் வர வேண்டும். நல்ல அமல்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல அமல் செய்யறதுக்கு ஒரு இன்பம் வரணும், நல்ல அமல் செய்யறதுக்கு ஆசை வரணும். அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் கபூலியத் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதனுடைய கண்ணியத்தினுடைய தரத்தை பொறுத்து என்னால் சொல்ல இயலவில்லை எனக்கு பெருமக்கள். ஆனா சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அது பாக்கியம், அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னார். அதை விட முக்கியமான பாக்கியம் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திருக்கிறது. அதுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், அப்படி நிறைய குறை இருக்கலாம், செய்த காரியங்கள்ல குறை இருக்கலாம், என்னுடைய அமல்களை எனக்கு மனசுல ரொம்ப பெருசாக்கி மனசுல நினைக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து நம்மை
ஒண்ணுமில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை ஆக்குவதும், நம்முடைய பாவங்களை குறித்து மன்னிப்பை தேடுவதும், இந்த அமல்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுவதும் தான் கபூலியத்தினுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்லித் தருவார். அல்லாஹு தாலா விளங்கும் நசீபை தந்தருள்வானார். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அவனிடத்தில் கண்ணியமானதாக கபூல் செய்தருள்வான். அகதும் சமதுமான அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் அல்லாஹ். நம்முடைய அமல்கள் கூட அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம அமல்களை கொண்டுதான் அல்லாவுக்கு அந்தஸ்து. துன்யால எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் புகழ்ந்தாலும் அவனுக்கு அந்தஸ்து கூட போறதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் குறை சொன்னாலும் அந்தஸ்து ஒன்றும் குறைஞ்சிட போறதும் இல்லை. அதனால நாம அகதும் சமதுமான அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை கபூல் செய்துட்டான்னா நாம கொடுத்து வச்சவங்க. ஒரு பெரிய ராஜாதி ராஜரான மன்னர் இடத்துல ஒரு பரிசை கொண்டு கொடுக்குறோம், அவர் ஏத்துக்கிட்டாருன்னா சந்தோஷப்படுறோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹு தாலா அவன் நம்ம இடத்துல இருந்து இந்த அமல்களை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா ஏத்துக்கிறனும். அதுக்காக வேண்டித்தான் அதை கொண்டுதான் அந்த அமல்களுக்கு மரியாதை. அல்லாஹு தஆலா நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வானா. நாம் வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதா கபூல் செய்திருப்பான். எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருவானா. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடு செய்வதற்கு, எந்த அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட நிலையில் செய்வதற்கு சாலிஹீன்களும் அருளாளர்களும் வலிமார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு நைட்டு பெருமாக்கிற நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும்.